உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அடுத்து வரக்கூடிய 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அதே ராசியிலேருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறாரு. இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாதத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், எப்பப்போ பணம் வரும், அந்த நாட்கள்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் டீட்டெயிலாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நன்மைகள் நடக்கணும் உங்கள் மூலயமா. பார்ப்போம். இந்த விருச்சக ராசிக்கு முதல்ல குருவுடைய பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல குரு பயிற்சி என்ன பலனை கொடுக்கும். குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி நகரும் பொழுது தான் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு மக்களும் சந்திச்சுட்டு வரோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில ராசிக்காரர்களுக்கு சில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, சில பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் நடக்குது. அதே போல் இந்த குரு பெயர்ச்சி நிறைய சுபமான விஷயங்களை தான் கொடுப்பார். நிறைய சுப நிகழ்ச்சிகள், பண வரவு, பொருள் வரவை நிறைய இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகத்துடைய பார்வையில் ஒரு ராசி வரும் பொழுது மாற்றங்கள் நடக்குது. நீங்கள் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நிறைய தவறான முடிவுகளை கெட்ட நேரத்தில் எடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த குருவுடைய பார்வை குரு ராசியில் வரும்போது என்னென்னா அந்த முடிவுகள் தெளிவாக எடுக்கும்போது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தீருது. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்குறாரு குரு பகவான். காரணம், இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன். அப்போ அந்த தனக்காரகன் என்னென்ன மாதிரி ஒரு மாற்றத்தை வரும்போது பயிற்சியை வரும்போது கொடுக்க போகிறாரு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வராரு. அப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல நிவர்த்தி ஸ்தானம். அப்போ என்னெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னா, முதல்ல தொழிலில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், கடன் சுமைகள் மேஜராக பார்த்திங்கன்னா கஷ்டப்படும் போது என்னென்னா பெரிய லெவலில் பாதிக்கப்படுறது கடன் வாங்கினவங்களாக தான் இருக்காங்க. அது விருச்சக ராசிக்கு கடந்த வருஷத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பாதிப்புகளை தொழில் செய்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. மெயினாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தான். அந்த கடன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அதே போல் ஒரு சொத்து சம்பந்தமான கடன் உங்களை பிரச்சனையை பெருசாக கொடுத்துருக்கும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க, அந்த முதலீடுலேருந்து பணம் திரும்பி வராதனால அந்த முதலீடுடைய அளவு அதை வாங்கி நீங்கள் போட்டக்கூடிய காலகட்டங்களில் பணம் எங்கேயே கடன் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த கடனுடைய அளவு அதிகமானதுனால நிறைய பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குருவுடைய 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய தருணத்தில் தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக இந்த குரு பகவான் இருக்க போகிறார். அடுத்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்கு ஜாக்பாட் தான். அப்போ ஜாக்பாட் சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல கடன் நிவர்த்தி ஆகும். ஏன்னா எல்லாரும் என்ன யோசிக்கிறோம் ஒரு பாயிண்டில் அப்படின்னா, அதுவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் கடன் தான். இந்த கடன் இல்லாமல் இருந்தாவே போதும், எனக்கு ஃபோன் வராமல் இருந்தாவே போதும் சார், பேங்க்லேருந்து டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும், என்னுடைய ஓடி குறைஞ்சாவே போதும், என்னுடைய லோன் குறைஞ்சாவே போதும்னு நினைக்கக்கூடிய தொழில் பண்ணுறவங்க விருச்சக ராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா விருச்சக ராசிக்கு இயற்கையாகவே என்னென்னா, ஒரு வாழ்க்கையில் இந்த மாதிரி கடன்லாம் அதிகமாகிடுச்சுன்னா வாழ்க்கையில் வெறுத்து போயிடுவாங்க. ஏன்னா எப்போவுமே அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள். தேவையில்லாத டார்ச்சர் வச்சுக்கூடாது, நம்மளை யாரும் ஃபோன் பண்ண கூட கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நல்லா செய்யணும்னு நினைக்கும் போது அந்த நேரம் சரியில்லாதனால ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால இப்போ தாங்க முடியாமல் கஷ்டத்தில் துயரத்தில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு
இந்த குருவுடைய பயிற்சி கடன் நிவர்த்தியை கொடுக்கும். அந்த கடன் நிவர்த்தி எப்படி வரும் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள் செயல்களில் ஒரு மாற்றம் வரும். எப்படி மாற்றம் வரும் அப்படின்னா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை கடந்த காலகட்டத்தில் சேர்த்து பரவாயில்ல இது நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துரும் நினச்சி இழுத்துட்டு வந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, வேண்டாம் இதெல்லாம் நம்மளுக்கு நஷ்டம் தான் கொடுக்குது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் அந்த தெளிவு பிறக்கும் போது என்னன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை அதுக்கடுத்து முக்கியமாக இருக்குது. குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தொழிலில் லாபகரமான தொழிலை தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு செய்ய போறீங்க. தேவையில்லாம் நஷ்டம் அடையக்கூடிய தொழிலை ஒதுக்கி வச்சுட்டு லாபத்தை மட்டும் யோசிப்போம், தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி பலன்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கு முதல்ல சொன்னாம தான், முதல்ல கடன் நிவர்த்தி. அந்த கடன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல பணம் எங்கேயா கொடுத்துருப்பீங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதனால் கடன் பட்டவங்க நிறைய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கீங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சம்பாதிக்கிறேன் சார், மாதம் 1 லட்சம் வாங்குறேன், பட் இருந்தாலும் கடன் தான் அதிகமாக கட்டிகிட்டு இருக்கேன், வர்ற காசெல்லாம் ஃபுல்லாக கடன் தான் சார் போகுது, 30 நாள் உழைச்சி கடன் கட்டுற ஒரே ஆள் நானாக தான் சார் இருப்பேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். பணம் 10 பைசா நிற்கல சார், அதனால் ஃபேமிலியில் நிறைய சண்டை, ஒய்ஃபுக்கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, இந்த மாதிரி குடும்பத்தில் சண்டைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் எல்லாருமே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க. குழந்தை கூட ஏன்பா இப்படி செலவு பண்ணுற தேவையில்லாமல், ஏன் தேவையில்லாமல் இந்த வேலையை செய்கிறேன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். அந்த மாதிரி நிறைய எதிரிகளை சந்தித்தவர்களுக்கு, குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு ஒரு விடிவு திறக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி பண வரவுகள் தேடி வரும். பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க, உங்கள் அம்மா கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க, ஆனால் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை நீ இதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணுற, அதனால் இப்போ என்னால் தர முடியாது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் காரணமாக பணம் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குருவுடைய பயிற்சி என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு ஒரு மனம் மாற்றம் சரி கஷ்டப்படுறாரு, சரி நம்மளுக்கும் கொஞ்சம் பணம் இருக்குது கொடுப்போன்ற ஒரு எண்ணங்களை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க, ஒரு லோன் பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அந்த வட்டி கம்மியாக வேற ஒரு இடத்துல லோன் கிடச்சி அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா, வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சண்டை, கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட சண்டை, உயர் அதிகாரிகிட்ட சண்டை, ஓனராக இருந்தால் ஓனர்கிட்டே சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய தவறான முடிவுகள்னால. அப்போ அந்த தவறான முடிவுகள்லேருந்து வெளில வரக்கூடிய நேரத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு கரெக்டான ஒரு கம்பெனியில் முதல்ல வேலைக்கு போவீங்க. உங்களுக்கு சாதகமான இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் விருச்சிக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்க போது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இல்லை சார் நான் ஒரு ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், என்னுடைய மேனேஜர் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, என்னுடைய ஹையர் அஃபீஷியல் டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை என் கீழே வேலை செய்கிறவங்க தொல்லை கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் மாறி போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்க போகுது. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடத்துல தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனையை தீர்க்க போது, வேலை மாற்றம் கொடுக்க போது, அந்த வேலை மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையப்போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். எல்லாருக்குமே இந்த குரு பலன் எப்போ வரும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது தான் வரும். அப்போ இப்போ வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரும். இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் என்னென்னா, மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, நம்ம வர்ற பொண்ணு நம்மள மாதிரி ஒரு நல்ல ஒரு வசதியாக விவரமாக நல்லா படித்த பொண்ணா, படித்த பையனா, நல்ல ஒரு சம்பாதியத்தில் இருக்கக்கூடிய பையனாக வரணுன்ற ஒரு எண்ணங்கள் உள்ளே இருக்கும், வெளில சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். அதனாலே என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பழைய கடந்த காலகட்டத்தில் ஜாதகத்தில் இந்த ஜாதகம் சரியில்லை, அந்த ஜாதகம் சரியில்லைன்னு உங்களுடைய எண்ணங்களும் சரியாக இல்லாதனால, தெளிவாக இல்லாதனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது அந்த காலகட்டத்தில். ஐயோ நம்ம இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறோமே, ஒரு நல்ல பையனை கூட நீங்கள்
தவிர்த்திருப்பீங்க, நல்ல பொண்ணை வரனை தவிர்த்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வரக்கூடிய வரனில் நல்ல பையன் வரன் கண்டிப்பாக வரும். அதில் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி உங்களால் சொன்னேன், உங்களுடைய எண்ணம் தெளிவாக இருக்கும்போது என்னங்கன்னா தவறுகள் குறையும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகலை வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குருவுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகள் தேடி வரும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகம் கொடுத்து ஃபோன் பண்ணால் கூட அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஜாதகம் அமிச்சிங்கன்னா உடனே பொருத்தம் இருக்குது, எப்போ கல்யாணம் பண்ணலாம், எப்போ அடுத்தது பேசலாம், எப்போ அடுத்த நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி பேச்சுகள் வரக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு தருணத்தில் விருச்சக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் சந்தித்தவங்க நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம் அப்படின்னா யாரையும் பேச விட மாட்டாங்க. அதனால் நிறைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதுவுமே நேரம் சரியில்லாத போதுன்னா அதனுடைய பிரச்சனைகளுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி குடும்பத்தில் பிரிந்து வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் கொடுக்க போகிறாரு. இல்லை சார், நாங்களாம் எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, என் ஃபஸ்ட் லைஃப் சரியில்லை, நான் அடுத்த ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தீங்க, ஒரு வரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறு திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி பலன் இருக்க போகுது. அதே போல் நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சிக்கு பலன்கள் கொடுக்க போகுது. அப்போ விருச்சக ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஊர் கிடைக்கும். அதுதான் ஒரு விசேஷம். ஏன்னா குருவுடைய பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை எங்கே அமையுமோ வெளிநாட்டில் அந்த இடத்துல உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, இல்லை தொழிலில் நீங்கள் அங்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை தொழில் அங்கேருந்து ஏதாவது உங்களுக்கு இம்போர்ட் ஆகி இப்போ ப்ராடக்ட் அதில் நீங்கள் சேல் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு பண வரவுகளை அதே மாதிரி வாய்ப்புகளை நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து விடுதலை வரும். முதல்ல நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துல பிரச்சனை, இல்லை சொத்து வாங்கி அதில் பெரிய லெவலில் கடன் பட்டு அதில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு போயிட்டு இருக்காரு. அதனால் நிறைய பேர் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில், அதுவும் இல்லாமல் அம்மா அப்பா கிட்டே கூட சண்டை போட்டுருப்பீங்க, உங்கள் பங்காளிகிட்ட நல்ல க்ளோஸாக பழகி இருந்திருப்பீங்க. திடீர்னு இந்த சொத்து பிரச்சனைன்னு வரும்போது அது உங்களை அப்படி டோட்டலாக மாற்றி அவங்க உங்களை ரொம்ப மோசமாக பேச வேண்டிய சூழ்நிலை, சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துலாம் நிறைய போயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள், பூர்வீக சொத்து வரலாம், பூர்வீக சொத்தை விற்று பணம் வரலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதே போல் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்கவங்க, ஒரு சொத்தை வாங்கிட்டேன், எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன், அதில் அப்படியே லாக் ஆகியிருக்கேன், அதே மாதிரி நான் ஒரு இன்ஜினியரிங் லிஸ்ட்டில் இருக்கேன், ஒரு ப்ராடக்டை பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தேன், அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பணம் உங்களுடைய நீண்ட நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் அங்கே வாங்கி கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நீங்கள் உங்களுடைய சொத்தை விற்று உங்களுடைய இடத்த விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதனால் மொத்தத்தில் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. ஏன்னா கடந்த காலம் மட்டும் மாதிரி கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஒரு பயம்னா, ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம், நம்ம போய் மாட்டிக்கிட்டோம், திருப்பி பண்ணலாமான்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். ஆனால் அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும், தெளிவாக இருக்கும். எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது ரொம்ப தெளிவான ஒரு பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அடுத்த ஒரு வருஷ காலங்கள் இருக்குது. ஆனால் விருச்சக ராசி என்பவர்கள் கண்டிப்பாக
அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் அனுகூலமான மாதங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வரக்கூடிய வைகாசி மாதம், அதாவது மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்க போது. அந்த மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், பண வரவுகள், தொழிலில் வெற்றி, வேலையில் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்குது. அதே போல் இந்த வரக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படின்னா செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15 வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மார்கழி மாதத்துலேருந்து தை மாதம், டிசம்பர் 15லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்குது. அந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அந்த மாதத்தில் அதிக முயற்சிகள் பண்ணுங்கள். அதேமாதிரி கேலண்டரில் சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த நட்சத்திர நாட்களில் நிறைய பணவரவுகள் வரும். அதில் முதல்ல கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், இதை நோட் பண்ணுங்கள். இந்த நாளில் உங்களுக்கு பண வரவுகள், நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றியில் முயற்சி எல்லாமே நடக்கும். அதே போல் உத்திரம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சிங்க. அன்னைக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள், மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். பண வரவுகள் தேடி வரும். அந்த நாளில் நீங்கள் எல்லா முயற்சிகளும் செய்யலாம். அதே போல் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த நாள்லேயும் உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதேமாதிரி பொருள் சேர்க்கை ஏற்படும். அதேமாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி ஜெயம் உண்டாகும். அந்த நாளில் அதிக முயற்சிகள் செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் கேலண்டர் நோட் பண்ணி வச்சு பாருங்கள். நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். அதே போல் இந்த நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள்லாம் பொதுவான பயிற்சி பலன்கள் தான். ஏன்னா விருச்சக ராசின்னு சொல்லும்போது ராசிக்கு சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் உங்களுடைய தசாபுத்தி சரியில்லாத போது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கேது தசை நடக்கும், அவங்க நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. அது எதனால் சந்திக்கிறீங்க அப்படின்றது ஜாதகத்தை பார்த்தா தான் தீர்வை ஆராய்ந்து பார்க்க முடியும். யாராச்சும் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரம் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதிறீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டாகவும் எழுதி தரோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.